கோவை சாய்பாபா காலனியிலிருந்து பிரதமர் மோடியின் வாகன பேரணி தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது கோவை வந்திருக்கின்றார். சாய்பாபா காலனியிலிருந்து அவரது அந்த திறந்த வாகனத்தில் அவரது பிரச்சாரமானது தொடங்கி இருக்கின்றது. ரோட் ஷோ என்று குறிப்பிடக்கூடிய திறந்த வெளி வாகனத்தில் ஒரு நீண்ட தூரம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வானது தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். பாஜக கூட்டணியிலே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் தற்போது அவருக்கு வழிநடுக்க நின்று வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்காக கோவை வந்திருக்கின்றார். கோவையிலே ரோட் ஷோ, குறிப்பாக சாய்பாபா காலனியிலிருந்து RS புரம் வரை 2 தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாகன பேரணியாக செல்கிறார். மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் நின்றபடி, குறிப்பாக திறந்த வெளி வாகனத்தில் நின்றபடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபுறமும் நின்று கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து அவர் கையசைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். பாஜக தொண்டர்கள் அவருக்கு மலர் மாலை, பல்வேறு அந்த பூக்களை எல்லாம் தூவி வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி ஒயிட் அண்ட் ஒயிட் என்று குறிப்பிடக்கூடிய வெள்ளை நிற உடை அணிந்து கொண்டு அதிலே அவர் தாமரை சின்னம் பதித்த பாஜகவினுடைய துண்டு கருத்தில் அணிந்தபடி தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதற்காக கோவையிலே திறந்த வெளி ஜீப்பிலே அவர் பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார். வலதுபுறமாக அமைச்சர் எல் முருகன் அவர்களும், இடதுபுறமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த ரோட் ஷோவிலே பங்கேற்றிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களிடம் அவர் பேசக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் பயணிக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஏராளமான பொதுமக்கள், பாஜக தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என பலரும் திரண்டு நின்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரதமர் மோடி அங்கே கூடியிருக்கக்கூடிய சாலையின் இருபுறமும் நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தவாறே சென்று கொண்டிருக்கிறார். RS புரம் பகுதி வரை இந்த பேரணியானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரோட் ஷோவிலே அவர் பங்கேற்க சென்றார். வழக்கமாக அந்த பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் போன்றவை நடத்தப்படுவது ஒரு வழக்கம் என்றால், இது போன்ற ரோட் ஷோக்கள் நடத்தப்படுவதும் பிரச்சாரத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வட மாநிலங்களில் இது போன்ற ரோட் ஷோக்கள் அதிகமாக நடத்தப்படும். அதே போன்றது ஒரு விஷயத்தை, அந்த வாகன பேரணியை தமிழ்நாட்டில் கோவையில் பாஜக தற்போது நடத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநடுக்க கூடியிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் அவருக்கு பூக்களை தூவி வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையிலே முழுவதுமாக இந்த போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டு மாற்று வழிகள், அந்த வாகனங்கள் செல்வதற்கு, பயணிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகனம் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
முதலாவது வாகனமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாகனம் வருகிறது. அதனைத் தொடர்ந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பிரதமருடைய வாகனத்திற்கு அருகிலேயே அவரது பாதுகாப்பு படையினரும் மெதுவாக நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுக்க பிரதமருக்கு மலர் தூவி அவர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மலர்களை இந்த மாலை நேரத்தில் தூவி அவரை உற்சாகமாக நாங்கள் வரவேற்கிறோம் என பாஜக தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.